ஸோ ஃபைனலாக OnePlusலேருந்து அவங்களோட Nord CE2 லைட்டுக்கு வந்து ஒரு சக்ஸஸர் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இன்றைக்கி இந்தியாவில் வந்து Nord CE3 Lite வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து இந்த Nord CE3 லைட்டில் இவங்க என்ன ஸ்பெக்ஸ் ஆஃபர் பண்ணியிருக்காங்க, என்ன ப்ரைஸுக்கு இதை கொண்டு வந்திருக்காங்க, முக்கியமான ஃபீச்சர்ஸ் எதாவது கொடுத்துருக்காங்களா, CE2 லைட்டுக்கும் CE3 லைட்டுக்கும் மேஜராக என்ன அப்கிரேட்லாம் இவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஃபோனை பற்றி எல்லா விஷயமே வந்து நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம். நீங்கள் நம்ம சேனலுக்கு இதான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா வீடியோ பாருங்கள், பார்த்துட்டு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ வாங்க வீடியோ கொடுக்கலாம். ஸோ இந்த ஃபோனோட பேட்டரி அண்ட் சார்ஜிங் வந்து 5000 mAh ஒரு ஹை கெப்பாசிட்டி பேட்டரி வந்து ஆஃபர் பண்ணியிருக்காங்க. அது சீக்கிரமாக சார்ஜ் பண்ணுறதுக்காக 67 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. டைப் சி சார்ஜிங் போர்ட் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. போன ஜென்ரேஷனில் வந்து ஒரு 33 வாட் சார்ஜர் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுலேருந்து கம்பேர் பண்ணும்போது சார்ஜிங் ஸ்பீட்ஸ் வந்து இந்த இடத்துல பயங்கரமாக அப் பண்ணியிருக்காங்க. கேமராஸ் பொறுத்த வரைக்கும் ஸ்பெசிஃபிகேஷன் மட்டும்தான் வந்து இந்த இடத்துல மேஜராக அப் பண்ணியிருக்காங்க. இந்த வாட்டி மெயின் கேமரான்னு எடுத்துகிட்டா ஒரு கேமரா தான், ஆனால் பேருக்கு வேணால் ஒரு 3 கேமரா கொடுத்துருப்பாங்க. ஸோ 108 MP மெயின் கேமரா, அதுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி வந்து 2 MP டெப்த்து, 2 MP மேக்ரோ. ஃப்ரண்ட்டில் வந்து எப்பவும் போல் அதே 16 MP கேமரா வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. பட் இந்த வாட்டி ஃப்ரண்ட் டிசைன் வந்து ஸ்லைட்டாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. எப்போவுமே வந்து நம்ம கார்னர் பஞ்சோல் டிஸ்பிளேயோட பார்ப்போம், பட் இந்த வாட்டி வந்து சென்டர் பஞ்சோல் டிஸ்பிளேயோட கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே சைஸ் வந்து இந்த வாட்டி கொஞ்சம் பெருசு பண்ணியிருக்காங்க. 6.72 inch கொஞ்சம் ஒரு பெரிய டிஸ்பிளே, IPS LCD டிஸ்பிளே வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபுல் HD ரெசல்யூஷன் இருக்குது. 120Hz ஹையர் ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட் வந்து இந்த வாட்டி இருக்குது. 20:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் இருக்குது. ஸோ கொஞ்சம் டாலாக நேரோவாக இருக்கும் நமக்கு. ஸோ இந்த ப்ரைஸ் ப்ராக்கெட்டில் மோஸ்ட்டாக நம்ம பார்க்கக்கூடிய ஒரு டிஸ்பிளே ஸ்பெக் தான் வந்து ஆஃபர் பண்ணியிருக்காங்க. சாஃப்ட்வேர்னு பார்த்தோன்னா Android 13 மேலே பில்ட் பண்ண Oxygen OS 13.1 வருது. போன ஜென்ரேஷன் கம்பேர் பண்ணும்போது லைட்டாக ஒரு ஜென்ரேஷன் சாஃப்ட்வேர் அப்கிரேட் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஒப்போவில் பார்த்த கலர் OSக்கு வந்து சிமிலர் எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஆஃபர் பண்ணோம். UIயோட டிசைன் எல்லாமே வந்து நியர் ஈக்குவலாக இருக்கும். பட் ஸ்டில் Oxygen OS யூஸ் பண்ணக்கூடிய ஃபீல் வந்து ஸ்லைட்டாக நமக்கு இருக்குது. ப்ராசஸர்னு பார்த்தோன்னா Snapdragon 695 யூஸ் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் ஜென்ரேஷன்லேயும் வந்து இதே ப்ராசஸர் தான் யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ மோஸ்ட்டாக நம்ம ஒரு 1.5 வருஷமாக வந்து இதே ப்ராசஸர் தான் வந்து 15,000 to 20,000 rupees செக்மெண்ட்டில் அதிகமாக பார்த்துட்ருக்கோம். இது ட்ரைட் அண்ட் டெஸ்டட் சிப்செட்டு, கொஞ்சம் பழைய சிப்செட்னால ப்ரைஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ப்ளஸ் பர்ஃபார்மன்ஸ்லேயும் வந்து நமக்கு காம்ப்ரமைஸ் இல்லை. 6 nm ப்ராசஸில் வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. நல்ல பவர் எஃபிஷியண்ட்டாக இருக்கும். நார்மல் டே டு டே யூசேஜ் எல்லாமே வந்து ஈஸியாக ஹேண்டில் பண்ணக்கூடிய ப்ராசஸர் இது. UFS 2.2 சப்போர்ட் இருக்குது. LPDDR4X RAM சப்போர்ட் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. 8GB + 128GB மாடல் ஒன்று, 8GB + 256GB மாடல் ஒன்று, அண்ட் விர்ச்சுவல் RAM சப்போர்ட்டை வந்து அப் டு 8GB வரைக்குமே வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. அடிஷ்னலாக வந்து Wi-Fi 5 சப்போர்ட்டை வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. லாஸ்ட் ஜென்ரேஷனில் பார்த்த மாதிரி இங்கேயும் வந்து சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வந்து இருக்குது. பில்டர் டிசைன் எடுத்துகிட்டா பிளாஸ்டிக் பேக் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. சைடு ஃப்ரேம்ஸ் எல்லாமே வந்து பிளாஸ்டிக் தான். இப்போ கேமராவோட பிளேஸ்மெண்ட் வந்து இந்த வாட்டி வெர்டிகலாக இருக்குது. டுவல் கேமரா செட்டப் மாதிரி இருக்கும். கீழே இருக்க மாடியூல் வந்து 2 கேமராஸ் வந்து பிளேஸ் பண்ணியிருக்காங்க. எப்பவும் பார்க்குற மாதிரி OnePlusோட கிரே கலர் இருக்குது. அண்ட் புதுசாக இந்த வாட்டி வந்து ஒரு பச்சை கலர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இது பச்சை கூட இல்லை, ஒரு பால் பச்சை கலரில் இருக்குது. இந்த க்ரீன் கலர் எப்படி இருக்குன்ற வந்து மறக்காம கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஹெட்ஃபோன் ஜாக் வந்து ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. பட் இந்த வாட்டி வந்து டூவல் ஸ்பீக்கர் செட்டப் வந்து இருக்குது. ஸோ இது வந்து ஒரு நல்ல விஷயமாக தான் இருக்குது. அண்ட் இந்த ஃபோனோட ப்ரைஸிங் நம்ம எடுத்துனா 8 + 128GB மாடல் வந்து 19,999 லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் 8 + 256GB மாடல் வந்து 21,999. ஸோ போன ஜென்ரேஷன் கம்பேர் பண்ணும்போது பெரிய அளவுக்கு அப்கிரேட் இல்லை. பட் Nord CE2 லைட்டை வந்து நமக்கு இப்போது ஆஃபர்லாம் போனோம்னா எஃபெக்டிவாக வந்து 17,000 rupeesக்கு வந்து வாங்க முடியும். பட் இந்த ஃபோன் வந்து 20,000 rupees. ரெண்டுத்துக்குமே வந்து ஒரு 3,000 rupee ப்ரைஸ் டிஃபரன்ஸ் இருக்குது. ஸோ மேஜர் டிஃபரன்ஸ்னு பார்த்தோன்னா ஸ்க்ரீனோட சைஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. கேமரா செட்டப் வந்து அந்த 108 MP கேமரா இருக்குது. மெகா பிக்சல் கவுண்ட் வச்சு நம்ம எதுவும் வந்து டிசைட் பண்ண முடியாது. பட் இந்த வாட்டி மேஜர் அப்கிரேட்னு சொல்கிற மாதிரி எதுவும் இல்லை. இந்த ப்ரைஸ் ப்ராக்கெட்டை வந்து அடித்து துவம்சம் பண்ணுற மாதிரி ஆல்ரெடி iQooலேருந்து Z7 ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுவே வந்து ரொம்ப ஒரு ப்ராமிசிங்கான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஆஃபர் பண்ணியிருக்கு. ஸோ இந்த ஃபோனை பற்றி உங்கள் ஒப்பீனியன்ஸ் வந்து மறக்காம கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வருஷம் லான்ச் பண்ணக்கூடிய ஃபோன்ஸ் எல்லாமே வந்து பெருசாக டிஸ்ட்ரப்டிவான ஸ்மார்ட் ஃபோன்ஸ் மாதிரி எதுவும் இல்லை. ஸோ iQooலேருந்து தான் வந்து வரிசையாக நல்ல ஃபோன்ஸாக வந்து லான்ச் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. இந்த வருஷத்தோட புது லான்ச்சஸ் ப்ளஸ் இந்த OnePlusலேருந்து ரீசெண்டாக பண்ணியிருக்கேன் இந்த CE3 லைட்டு சம்பவத்தை பற்றி உங்கள் ஒப்பீனியன்ஸ் எல்லாத்தையும் வந்து மறக்காம கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். பை, டேக் கேர் அண்ட் ஸ்டே டியூன்ட் டு ஆதித்யா டெக்.